வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக மக்களை கொச்சைப்படுத்திய கவர்னர் கிரண்பேடிக்கு கண்டனம். கவர்னர் மாளிகை அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம். கவர்னருக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா அறிவிப்பு. காவிரி நீரை தடுக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம். கவர்னர் கிரண்பேடியை வெளியேற வலியுறுத்தல். கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற காவிரி மீட்புக் குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது. சுதந்திர போராட்ட வீரர் அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் அரசு சார்பில் கொண்டாட்டம். திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை. BSNL நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 4 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழக மக்களை கொச்சைப்படுத்திய கவர்னர் கிரண்பேடியை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கவர்னர் மாளிகை அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா கவர்னருக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நிலவும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து கருத்து தெரிவித்த புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி தமிழக மக்களை கொச்சைப்படுத்தியதாக கூறி திங்கட்கிழமையன்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கவர்னர் கிரண்பேடியை கண்டித்து வெளிநடப்பு செய்து அவரை குடியரசுத் தலைவர் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோல் கிரண்பேடியின் கருத்துக்கு அதிமுக தலைமை மற்றும் டிடிவி தினகரன், வைகோ உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கவர்னர் கிரண்பேடியை கண்டித்து புதுச்சேரி திமுக சார்பில் கவர்னர் மாளிகை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கவர்னர் கிரண்பேடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுகவின் போராட்டம் காரணமாக கவர்னர் மாளிகை செல்லும் சாலைகள் அடைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. மேலும் கவர்னர் மாளிகையை சுற்றிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய கவர்னர் கிரண்பேடிக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் அமைச்சர் காவிரி நீரை தடுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் கவர்னர் கிரண்பேடியை வெளியேற வலியுறுத்தியும் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற காவிரி மீட்புக் குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தக்கூடாது எனவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு காவிரி நீரை திறந்துவிடக் கோரியும் கவர்னர் கிரண்பேடி புதுச்சேரி மாநிலத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தியும் காவிரி மீட்புக் குழுவினர் காமராஜர் சிலை 4 முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக வந்து கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்கள் காரைக்கால் பாகூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நிரந்தர தடை விதித்து அரசாணை வெளியிட கோரியும் மத்திய அரசு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பேரணியாக சென்று கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் கூடி, உழவர்கள் கூடி காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். புதுச்சேரியிலே காவிரி உரிமை மீட்பு குழு பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகை முற்றுகையிட திட்டமிடுகிறது, போராட்டம் நடத்துகிறது. காவிரி மண்டலங்களை தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். புதுச்சேரி அரசு ஹைட்ரோ கார்பன் எடுக்க தடை விதித்து முதல்வர் அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார்கள். அது போதுமானது அல்ல. பாகூரையும் காரைக்காலையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கனிம வளங்களை எடுப்பதற்கு நிரந்தர தடை விதித்து அரசாணை வெளியிட வேண்டும். தமிழர்களை அவமதித்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும். காவிரி உரிமை மீட்பு குழு பாகூர், காரைக்காலையும் காவிரி நீர்ப்பாசன மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அது ஒன்றே இந்த தமிழருடைய விவசாய நிலங்களை காப்பதற்கான நிரந்தர தீர்வாகும். சுதந்திர போராட்ட வீரர் அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்.
சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து, திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். மேலும் அன்சாரி துரைசாமி அமைப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அன்சாரி துரைசாமியின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கடலூர் சாலையில் ஏஎஃப்டி மில் முன்பாக சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவரில் விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு பொருத்தப்பட்டுள்ள எச்சரிக்கை விளக்கை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இயக்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கடலூர் சாலை ஏஎஃப்டி மில் ரயில்வே கேட் அருகிலும் மற்றும் பாரதி மில் அருகிலும் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் வாகனங்கள் அடிக்கடி மோதி விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முயற்சியால் பொதுப்பணித்துறை மூலம் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் எச்சரிக்கை விளக்கு அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வசதிக்காக இயக்கி வைத்தார். இதன் மூலம் பெருமளவில் விபத்துக்கள் தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வசதிக்காக இயக்கி வைத்தார். இதன் மூலம் பெருமளவில் விபத்துக்கள் தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சாலை மற்றும் கட்டிடம் மத்திய உதவி பொறியாளர் ஏழுமலை, இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஜெயராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் திருப்புவனை தொகுதியில் நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் வைத்திலிங்கம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் திருப்புவனை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், தனுஷ், வெங்கடேஸ்வரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாக்காளர் வல்லர்களுக்கும் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் இரவு பகல் பாராது வானரப்பேட்டையில் உள்ள ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்தவாறு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். வானரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடத்துடன் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் பாகூர் கொம்யூனுக்குட்பட்ட கொரவள்ளி மேட்டில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடத்தை தலையில் சுமந்தபடி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனின் அருளை பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக தலைவர் பெரியசாமி, துணைத் தலைவர் தனபால், செயலாளர் ராமச்சந்திரன், துணை செயலாளர் பத்மநாபன், பொருளாளர் பரந்தாமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்கள் கொடுத்த புகாரை ஏற்க மறுத்த காவல் ஆய்வாளரை கண்டித்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுடன் வந்து முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் விநாயகம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன். இவரது மகள் அங்குள்ள அரசு பள்ளி ஒன்றில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த 16ஆம் தேதி அவர் பள்ளி அருகே உள்ள கடைக்கு சென்று ஜாமண்ட்ரி பாக்ஸ் வாங்கியுள்ளார். பள்ளிக்கு வந்து பார்த்தபோது அதன் உள்ளே இருந்த பொருட்கள் அனைத்தும் துரு பிடித்திருந்தது. உடனே அந்த சிறுமி திரும்ப கடைக்கு சென்று கடைக்காரரிடம் இது குறித்து கேட்டபோது கடைக்காரர் அந்த சிறுமியை தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது.
சிறிது நேரத்தில் அந்த சிறுமி தனது சகோதரரை அழைத்து வந்து கடைக்காரரிடம் பொருளை மாற்றித்தர கூறியுள்ளார். அப்போது அவர்கள் சிறுவர்களை திட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுவர்களின் பெற்றோர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் காவல் நிலையத்தில் புகாரை வாங்க மறுத்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாக தெரிகிறது. தொடர்ந்து மக்கள் குறைதீர்ப்பு பாதுகாப்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே அங்குள்ள காவல் கண்காணிப்பாளர் வழக்கு பதிவு செய்யாமல் அலைக்கடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கட்ட பஞ்சாயத்து நடத்திய போலீசார் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கோரிமேட்டில் உள்ள மக்கள் குறைதீர்ப்பு பாதுகாப்பு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. கிருமாம்பாக்கம் ஏரி நீரின்றி வறண்டு காணப்படுவதால் அங்கு வெளிநாட்டு பறவையான பெலிகான் உள்ளிட்ட பல்வேறு பறவைகள் இறந்து கிடக்கின்றன. இதுகுறித்து பறவை ஆர்வலர்கள் மற்றும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாகூர் கொம்யூனுக்குட்பட்ட கிருமாம்பாக்கத்தில் மிகப்பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியில் அதிக அளவில் தண்ணீர் இருப்பதால் பெலிகான் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு பறவைகள் இங்கு இடம்பெயர்ந்து வரும். அந்த பறவைகளை காண்பதற்காகவே ஏராளமான பொதுமக்கள் ஏரிக்கரைக்கு வந்து செல்வார்கள். ஆனால் தற்போது வெப்பத்தின் தாக்கம் காரணமாக ஏரி வறண்டு காணப்படுகிறது. மேலும் ஏரி பாதுகாப்பற்று இருப்பதால் சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த ஏரியில் பெலிகான் உள்ளிட்ட வெளிநாட்டு பறவை இறந்து காணப்படுகிறது. தண்ணீர் இல்லாமல் வறட்சியில் உள்ளதால் இந்த பறவை இறந்திருக்கலாமா, இல்லை வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே காவல்துறையும் வனத்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுத்து மீதமுள்ள பறவை இனங்களை காக்க வேண்டும் என்பது பறவை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளில் இனி வருவது, BSNL நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 4 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய 4 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி BSNL பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் தலைமை அலுவலகம் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். BSNL நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 4 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். சம்பளத்தை மாதந்தோறும் 7ஆம் தேதி முறையாக வழங்கிட வேண்டும். ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கி நிதியை ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சங்கரன், குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழியும் தெரியல, மேல போய் கேட்கும் போதெல்லாம் சர்க்கார் கை காட்டுறாரு, சர்க்கார் கேட்டா கார்பரேட் கை காட்டுறாரு. உனக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கு? முன்னாடி ஒருத்தர் மருத்துவர் தினத்தை ஒட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் மகளிர் மருத்துவக் கழகம் இணைந்து மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் முயற்சி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். சிறப்பு விருந்தினராக மருத்துவக் கழக தலைவர் சீனிவாசன் மற்றும் செயலாளர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் வணிகர் சங்க நிர்வாகிகளுடன் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா ஆலோசனை நடத்தினார். வில்லியனூர் பகுதியில் உள்ள கடைகளில் ரவுடிகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு அடிக்கடி புகார்கள் வருகின்றன. இந்நிலையில் இது தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா தலைமையில் வணிகர் சங்க நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது ரவுடிகள் யாரேனும் மாமூல் கேட்டு தொந்தரவு கொடுத்தால் உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என்றும் அனைத்து கடைகளிலும் CCTV கேமரா பொருத்தப்பட வேண்டும் என வணிகர்களுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டது.
புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான பயிற்சி முகாமில் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உறுப்பினர் சேர்க்கைக்கான பயிற்சி முகாம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு வந்திருந்த அனைவரையும் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்றார். தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் நரேந்திரன் தொடக்க உரையாற்றினார். புதுச்சேரி மாநில தலைவர் சாமிநாதன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் செல்வம் நோக்க உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி குறித்து பேசினார். இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், இவங்களை கண்டுக்காம புது ஆளுக்க போயிடும், இவரெல்லாம் காசு கொடுக்க அதெல்லாம் எதிர்பார்க்கல, என்ன கண்டுக்கிறதே இல்லை, அவன் பிரச்சனை அவ்வளவுதான், என்ன கூப்பிடுறதே இல்லை, கூப்பிடுறது நான் சொல்லியிருப்பது, கூப்பிடுறது நான் பண்ணியிருப்பது, இவ்வளவுதான். என்ன பார்க்க நீங்க 10 சேர்த்தாதான் 10 100 ஆகாது, அந்த 100. புதுவை மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்றுக் கொண்ட புதிய பொறுப்பாளர்களுக்கு மின்சார ஊழியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மின்சார ஊழியர் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் புதிய இயக்குநர்களின் தேர்தல் கடந்த மாதம் நடத்தப்பட்டது. இதில் தலைவராக அருள்மொழியும், துணைத் தலைவராக கார்த்திகேயனும், பொருளாளராக உத்தராடமும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றவர்களின் பதவியேற்பு விழா கூட்டுறவு கட்டிட அலுவலகத்தில் நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கான பதவியேற்பு விழா கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மின்சார ஊழியர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சூழல் நல ஓவிய படைப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாலன் திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரியை சேர்ந்த சூழல் நல ஓவியர் ராஜபெருமாள் வரைந்த இயற்கை சார்ந்த ஓவியங்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாலன் கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் பிரபாகரன், கலையரங்கின் உரிமையாளர் லலித் வர்மா, புதுச்சேரி ஆர்ட் அகாடமி தலைவர் சேகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இயற்கை தொடர்பான ஓவியங்களை பொதுமக்கள் பார்த்து சென்றனர். இந்த ஓவிய கண்காட்சி வருகிற 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இன்றைய விலை நிலவரம் வழங்குபவர்கள் பாரதி வீதி ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட். தேவா கோல்டு மார்ட், புதுச்சேரி. தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 3190 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 25,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 400 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக மக்களை கொச்சைப்படுத்திய கவர்னர் கிரண்பேடிக்கு கண்டனம். கவர்னர் மாளிகை அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம். கவர்னருக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா அறிவிப்பு. காவிரி நீரை தடுக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம். கவர்னர் கிரண்பேடியை வெளியேற வலியுறுத்தல். கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற காவிரி மீட்புக் குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது. சுதந்திர போராட்ட வீரர் அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் அரசு சார்பில் கொண்டாட்டம். திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை. BSNL நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 4 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.